ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி ஜாலியாக வந்துட்டு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்களா? மறக்காம அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நேற்று வந்துட்டு கமருதீன் அண்ட் ஆதரிக்கு வந்து பயங்கரமான ஒரு சண்டை வெடிச்சுது. சரிங்களா? அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா கமருதீன் ரொம்ப டென்ஷன் ஆகி நிறைய வார்த்தைகள் விட்டுருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு. காரணம் அவருடைய பர்சனல் விஷயங்களை ஆதரி அரோரா கிட்ட சொன்ன விஷயங்கள். சரி சொன்னாங்க, ஓகே. இதை ஒன்று இந்த அம்மா அதை வந்துட்டு போய் கமருதீன்கிட்டே சொல்லலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா இது பர்சனலாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அரோரா சொல்லும்போது, இது ஆதரி சொல்லும்போது அரோரா அதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்தாமல் அதை போய் கமருதீன்கிட்ட சொல்லி என் மேலே சத்தியம் பண்ணு, நீ அதை கேட்கக்கூடாதான். இவ்வளோ பெரிய ஷோவில் எல்லாமே வெளியில் போயிட்டுருக்கு, நம்ம மைக்கில் பேசிகிட்டு இருக்கணும் போது மக்கள்கிட்டே போயிடுச்சு. அப்புறம் இதை போய் நான் கேட்டேன், என்ன கேட்கலன்னு எப்படி நீ இதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் போய் கானில் போய் கேட்டார். வெடிச்சுதா? இதுக்கு என்னதான் நடந்துச்சு உண்மையாகவே நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் வருது. என்னென்னா நைட்டு, அதாவது இந்த சண்டை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போலக்கு நைட்டு வந்துட்டு ஆதரி வந்து அரோரா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவன் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் அப்படி இப்படி சரிங்களா, எல்லா பொண்ணுக்கிட்ட அவன் சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லா பொண்ணுக்கிட்ட போய் நான் போய் பேசி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நான். அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் அவங்ககிட்ட போய் ஜாயின் அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. எல்லாமே வந்து இப்படி தான் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போ அரோரா வந்து இல்லை, எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அவன் பேசுகிறது நமக்காக அவன் நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்காக சப்போர்ட் பண்ணுறான், நல்லா நிலைமையில என்னை வச்சுருக்கான், பாசமாக இருக்கான், அதனால தான் நான் வந்து சப்போஸ் இங்கே இல்லைனாலும் நான் வெளியே போனாலும் அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்படிங்கும்போது ஆதர் என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அப்படித்தான், நான் உனக்கு முதல் சொன்ன பற்றி அந்த மாதிரி தான் அவன் மாறவே கிடையாது, மாறவும் மாட்டான். அதே மாதிரி கமருதீன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர விஷயம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி கமருதீன் வர விஷயங்கள் தெரிஞ்ச உடனே நாங்கள் அந்த மீட்டிங் இன்டர்வியூலேயே வந்துட்டு 6 பேர் உட்காந்தேன். அவங்ககிட்டயே சொன்னேன், ஏங்க அவனை ஏங்க கூப்பிட்டீங்க, அந்த இடத்துக்கு நான் வந்து செட் ஆகாதுங்க, எனக்கு அவனுக்கு ஏற்கனவே வந்துட்டு பிரச்சனையானதுனால அந்த சீரியல்லேருந்தே நான் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பொழுதுக்கு அவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு வாரமே வந்துட்டு ஆதரிக்கும் கமருதீனுக்கும் முட்டியிருக்கு. இந்த விஷயங்கள் பர்சனலாக ஆல்ரெடி இருந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் முட்டிருக்கு போல இருக்குது. அதை சாக்கா வச்சு ஆதரி திட்டினாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ அவங்க நேர்மையாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வர விஷயம்ஸ்லாம் கரெக்டாக கேட்டிருப்பாங்களே. நம்ம தான் வந்து ஆதரி வந்து சூப்பராக வந்துட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது. ரைட், எது எப்படியோ ஆதரி ஒரு நல்ல எண்ணத்தோடு சொன்னாங்களா இல்லை கொளுத்தி போடணும்னு சொன்னாங்களா அரோரா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்ம் அரோரா வந்து இதை கொளுத்தி போட்டு இதை வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை கமருதீன் கிட்ட சொல்லி எப்படி வெடிக்க வச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த அரோரா ஆதரி 2 பேருமே இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களா.